ஞானம் ஃபவுண்டேஷன் அத்லீட்னு சொல்கிறதுல பெரிய ஒரு பெருமை, பெரிய ஒரு கர்வம் எனக்கு. சுபாஷ் அண்ணா அப்படி விஷன்னு சொன்னால் இப்போ நிறைய பேர் எங்கள் சொசைட்டியில் வந்து இப்போ ஞானம் ஃபவுண்டேஷனும் சரி சுபாஷ் அண்ணாவும் சரி இங்கே அதை செய்தது வந்து வெளியால் நிறைய பேர் தெரியாது, பட் வெளியால் சொல்லவும் இல்லை. யாழ் மாவட்டத்தில் இருந்து இந்த விளையாட்டை செய்கிறது பெரிய சவால். படிப்பை தவிர எது செய்தாலும் எங்களோட சமூகம் ஒரு ஞானம் ஃபவுண்டேஷன் இல்லாட்டி நான் அவன்ட அனுசரணை கிடைச்சா பிறகுதான் என்னுடைய முழு திறமையும் வெளிக்காட்டக்கூடிய மாதிரி சூழல் இருந்தேன். திறமை இருந்தாலும் சரி, அந்த போட்டியில் எனக்கு வெற்றிக்கான சந்தர்ப்பம் இருந்தாலும் சரி, எனக்கு பெரிய கேள்விக்குரிய இதுக்கு இந்த போட்டிக்கு நான் அப்படி போகிறது. கடன் வாங்கிட்டு நகை அடை வச்சு போயிட்டு இங்கே வந்துட்டு முடிவெடுத்து எனக்கு இல்லை. 2 கிழமையில் ஒரு கால் ஒன்று வந்துச்சு, நாங்கள் ஞான ஃபவுண்டேஷன்லேருந்து கலெக்டரும் நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் கொடுக்க தேடிக்கொண்டிருக்கிறீங்கள் என்று சொல்லி பேக்க எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் தான் நான் காமன்வெல்த் சில்வர் பண்ணது, அதுக்கப்புறம் ஏஷியன் ரவுண்ட், அது மாதிரி ஏசியன் பசிபிக். டோட்டல் என்னுடைய லைஃப் ஸ்டைலும் சரி, என்னுடைய உணவு முறை, பயிற்சியாளர் எல்லாமே நான் சர்வதேச தரத்தில் எடுத்துக்கொண்டேன். இந்த ஒரு பயம் இல்லை, எனக்கு பின்னால் ஞான ஃபவுண்டேஷன் இருக்குது. புஷாந்தன் ப்ரோ, உங்கள் பவர் லிஃப்டிங் ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? என்னுடைய பேர் புஷாந்தன். நான் யாழ்ப்பாணம் சாவச்சேரியை பிறப்பிடமாக வசிப்பதாக கொண்டிருக்கேன். தற்போது நான் ஒரு ஏசியா, பசிபிக், ஆப்பிரிக்கன் இந்த 3 பிராந்தியங்கள்லையும் நடந்த வெவ்வேறு போட்டிகளில் வெள்ளி பதக்கத்தினையும் வெண்கல பதக்கத்தினையும் பெற்றிருக்கேன். அதோட இலங்கையின் 3 வருஷ தொடர்ச்சியான சாம்பியனும் மற்றும் இலங்கையின் ரெக்கார்டையும் நான் தான் இப்போ தன்வசம் வச்சுருக்கேன். என்னுடைய பெயர் சக்கவாசா புஷாந்தன். யார் இன்ஸ்பிரேஷன் பண்ணி உங்களோட லைஃப்பில் ஸ்போர்ட்டை சூஸ் பண்ண வச்சாங்க? இன்ஸ்பயர்ண்டு நான் குறிப்பிட்டு யாரையும் சொல்ல முடியாது. வேறு துறையில் இருக்கிறார்கள் இன்ஸ்பயர் இருக்கும், தனிநபர்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ ஆரம்ப காலத்தில் நான் 15 வயசில் ஜிம்முக்கு போயிருக்கேன். அந்த ஜிம்மில் இருந்த பயிற்றுனர் வந்து உனக்கு உடல்வாகவும் உனக்கு இயல்பாகவே ஒரு பாரத்தை தூக்குற தன்மை இருக்குன்னு சொன்னிண்டா அதன்படி தான் நான் அப்படியே வந்தது. இப்போ இந்த இடையில விட்டு திருப்பி இடையில தொடங்கினது. அப்படித்தான் யாரையும் இன்ஸ்பயராக நான் கொண்டு இயங்கலேண்டா இது வந்து எனக்கு பிடிச்சு இதை தொடர்ச்சியாக செய்தோன்னு இருக்கிறேன். அதால் இன்ஸ்பயர்ண்டு யாரையும் நான் குறிப்பிட விரும்பல. நிறைய வேறு துறையில் இருக்க அடோனி விருப்பம், உசைன் போல்ட் விருப்பம், இயன் பெல்ப்ஸ், வேறு துறையில் இருக்கிற ஜாம்பவான்களை பிடிக்கும். அவர்கிட்ட இருந்து எல்லாரும் சாதிச்சு எல்லாரும் ஒரே விஷயத்தான் சொல்லியிருப்பினோம், ஒரே மாய்த்தான் இருக்கிறீங்க. ஸோ நிறைய பேர்கிட்ட நிறைய கற்றுக்கொண்டிருக்கேன், குறிப்பிட்டு யாரையும் சொல்லிடு. ஜஃப்னால வளர்றதுல உங்களோட மைண்ட் செட்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்? இலங்கையில் அதுவும் யாழ் மாவட்டத்தில் ஒரு விளையாட்டு செய்கிற சூழல்னு சொன்னால் மிகவும் ஒரு சவாலான விஷயம். என்று சொன்னால் இப்போ மட்டும் இலங்கையில் சரி, ஆசியாவில் வந்து கிரிக்கெட் மட்டும்தான் விளையாட்டாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு, வருமானம் ஈட்டக்கூடிய மாதிரியும் எதிர்காலம் உடைய மாதிரியும். ஆனால் இனிய பிற விளையாட்டுகளுக்கு வந்து இது இல்லை. இப்போ அதுவும் யாழ் மாவட்டத்திலிருந்து இந்த விளையாட்டை செய்கிற பெரிய சவால். ஆரம்ப காலத்தில் நான் இங்கே செய்தோன்று இருந்தேன். ஆனால் இங்கே இருக்கிற வளங்களோ இங்கே இருக்கிற அறிவுசார் வல்லுநர்களோ எனக்கு போதுமானதாக காணப்படையில்லை. சர்வதேச மட்டி போட்டி போகிறேன்னு சொன்னால் நான் ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்த்து வச்சு கொண்டு அவையோடு போய் நான் போட்டியிடலாம். அதுக்காக இங்கேருந்து நான் கொழும்பு போய் கொழும்பில் கொஞ்சம் யாழ்ப்பாணத்தோட இன்னும் கொஞ்சம் அபிவிருத்தி அடைஞ்சிருக்குது, இன்னும் கொஞ்சம் வளங்கள் இருக்குது, இந்த துறையில் அனுபவமான ஆக்கள் இருக்குங்க. அப்போ அங்கே போயிட்டு பயிற்சி எடுத்தது. ஆனால் இப்போ விளையாட்டுண்டு வந்தால் இங்கே வந்து விளையாட்டை ஒரு ப்ரொஃபஷனலாக எடுத்தால் வந்து எங்களோட சமுதாயம் ஒரு 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 ஏன் இந்த வீண்வேல் என்ன விளையாட்டு இல்லை, எந்த துறை படிப்பை தவிர எது செய்தாலும் எங்களோட சமூகம் ஒரு வீண் வேலையை தான் பார்க்கும். மற்ற இவர் இந்த துறையில் செய்ய மாட்டார், இவர் எதிர்காலம் இல்லை, அப்படித்தான் அப்படி ஒரு மைண்ட் செட்லாம் இந்த சமூகம் இருக்குது. ஆனால் இப்போ கொஞ்சம் மாறுது. நல்ல விஷயம் என்று சொன்னால் புது புது முயற்சியாளர்கள், புது புது கலைஞர்கள், புது வீரர்கள் உருவாக்கி கொண்டிருக்கணும். அதால் வந்து இப்போ வந்து நாங்கள் கஷ்டப்பட்டாலும் ஆனால் எங்களை பின்னுக்கு நம்பி வாராக்களுக்கு ஒரு சிறப்பான எதிர்காலம் இருக்குது. எப்படி ஒரு துறையை அணுகிறது, எப்படி போட்டிகள் அணுகுன்ற ஒரு அட்வைஸ் நாங்கள் கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வெயிட் லிஃப்டிங் பண்ணும்போது உங்ககிட்ட இருந்த கோல் என்ன? ஆரம்பித்த வந்து ஒரு இப்போ ஸ்ரீலங்கா ரெக்கார்டு ஒன்று பிரேக் பண்ணணும், அது மட்டும்தான் என்னுடைய கோலாக இருந்தது. அதை தாண்டி எனக்கு
இப்போ 6 நாடுகளுக்கு போயிருக்கிறேன், நாட்டை கடந்து சர்வதேச போட்டிகளுக்கு போகலாமென்று கூட தெரியாது. இப்படி ஒரு வாய்ப்பு உருவாகுமென்று தெரியாது. நான் இவ்வளோ காலம் இந்த துறையில் பயணிப்பேனுடைய ஆக இருந்தது. இப்போ ஒரே ஒரு ரெக்கார்டு இருந்தால் அந்த ரெக்கார்டு எனக்கு முறியடிக்கணும் என்று மட்டும்தான் இருந்தது. அதை தாண்டி எதையும் தெரியலை. இந்த இவ்வளோ காலம் இந்த துறையில் பயணிப்பேன், இவ்வளவு வெற்றிகள் எனக்கு கிடைக்குமென்றதை நான் யோசிக்க இல்லை. வில்லேஜ் டு வேர்ல்ட் ஸ்டேஜ் இந்த பாதையில் டஃபஸ்ட் மூமெண்ட் என்ன? வில்லேஜ் டு வேர்ல்டுன்றது சந்தோஷமான மூமெண்ட் தான், டஃபஸ்ட் மூமெண்ட் தான். என்று சொன்னால் இவ்வளோ காலம் நாங்கள் படங்களில் மட்டும் பார்த்து கொண்டிருந்த அந்த ஸ்டேஜுகளாக இருக்கட்டும், அந்த கிரவுண்டுகளாக இருக்கட்டும், சில நாடுகளாக இருக்கட்டும், அதை நேரில் பார்க்க பயத்தோட ஒரு மிரட்சி இருந்தது. ஏன்னு சொன்னால் புது இடம், புது வீடுகள், புது கலாச்சாரம், போட்டி பற்றி எந்த ஒரு அனுபவம் இல்லை. எப்படி அந்த போட்டி அணுகிறது, எப்படி உணவு முறைகளை பற்றி எந்த ஒரு இதுவும் இல்லை. அதோட என்னென்னு சொன்னால் இங்கே இருக்கேக்க பணத்தேவைகள் குறைவாக இருந்தது. ஒரு குறிப்பிட்ட அளவு காசு இருந்தால் ஓகே. ஆனால் எங்களோட இலக்குகள் பெருசாக போய்க்கொண்டு இருக்கேக்க, வேர்ல்டு லெவலில் இருக்கேக்க பெரிய பெரிய பண உதவிகள் தேவைப்பட்டது. ஏன்னு சொன்னால் நான் அவைக்கு அதாவது சர்வதேச போட்டியாளருக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடணும், அவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு மொடர்னா நல்ல அட்வான்ஸான கோச்சோடு சேர்ந்து நான் ஒர்க் பண்ணால் தான் அந்த அவைக்கு ஈக்குவலாக நான் செய்ய முடியும். அவையோட ஒரு பயிற்சி அவர்கள் போட்டியாளராக மாற முடியும். அது ஒரு பெரிய சவாலாக இருந்தால் பயமாக இருந்தது. ஏன்னு சொன்னால் இந்த துறையில் வந்துட்டு இப்போ இந்த இடையில் போனால் வர்ற ஆக்கள் என்ன பார்த்து திரும்பி போயிடுவாங்கன்ற பயம். அதை விட இப்போ ஒவ்வொரு போட்டியிலையும் இந்த அனுசரணையாக ஸ்பான்சர்ஷிப் எடுக்கிற பெரிய ஒரு சவாலாக இருக்குமேன்னு சொன்னால் ஒவ்வொரு நாடுகளும் போய்க்கையும் ஒரு அந்த நாட்டுக்கு மட்டும் போயிட்டு வர்றதுக்கு ஒரு 8 லட்சத்துலேருந்து ஒரு 11-12 லட்சம் அந்த காசு வந்து இங்கே சேர்க்குறன்றது, அந்த ஸ்பான்சர்ஷிப் எடுக்கிறன்ற பெரிய ஒரு சவாலாக இருக்கும். அதுதான் எல்லாத்தையும் விட பெரிய சவால், பொருளாதாரத்தை கவர் பண்ணுறது. ஞானம் ஃபவுண்டேஷன் உங்களோட லைஃப்பில் எப்படி ஒரு கேம் சேஞ்சராக இருக்குது? ஞானம் ஃபவுண்டேஷன் இல்லாட்டி நான் அவன்ட அனுசரணை கிடைச்சா பிறகு தான் என்னுடைய முழு திறமையும் வெளிக்காட்டக்கூடிய மாதிரி சூழல் இருந்தது. ஏன்னா அதுக்கு முதல் ஒவ்வொரு போட்டிகளுக்கும் போய்க்கையும் தயாராகையும் எனக்கு வெற்றி தோல்வியை தாண்டி அந்த போட்டியில் நான் பங்கு பெற்றுவேனான்னு தான் பயமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் திறமை இருந்தாலும் சரி, அந்த போட்டியில் எனக்கு வெற்றிக்கான சந்தர்ப்பம் இருந்தாலும் சரி, எனக்கு பெரிய கேள்விக்குரிய இந்த போட்டிக்கு நான் எப்படி போகிறதுக்கான காசு நான் எப்படி எடுத்துக்கொள்கிறது, இதுதான் பெரிய சவாலாக இருக்குது. ஏன்னா மற்ற போட்டியாளர் வந்து இப்போ எப்படின்னு சொன்னால் அவன் வந்து போட்டிக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கொண்டுருவான் மென்டலி. ஆனால் நான் இங்கே வந்து போட்டியும் ப்ராக்டிஸையும் பார்த்துக்கொண்டு யார்கிட்ட ஸ்பான்சர்ஷிப் கேட்கலாம், எங்கெங்கே அணுகலாம், எப்படி அப்ரோச் பண்ணலாம், தெரிஞ்ச ஆக்களுக்கு அனுப்புறது, தெரிஞ்ச ஆக்கள் சொல்கிறது அப்படின்ற இப்போ 2-3 வேலை பார்த்தோன்னுக்கு மைண்ட் வந்து ப்ராக்டிஸில் இருக்காது, சாப்பாடை சரியாக கவனிக்க முடியாது. இது கிடையாது. ஏன்னா காசு இல்லாட்டி போயிடாது. முதலாவது போய்க்க வெற்றியை தாண்டி ஓகே நான் அதுக்கு சில நேரம் நான் குவாலிஃபை பண்ணியிருப்பேன், தேர்வு செய்யப்பட்டு இருந்தேன் நான். ஆனால் அதை வழியால் சொல்கிற பயம், நான் போட்டி போவேனான்னு தெரியாது. ஏன்னா கடைசி ஃப்ளைட்டர் மட்டும் பயம் இருக்குன்னு சொன்னால் இப்போ சில ஆக்கள் காசு தர்றேன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கடைசி நேரத்தில் ஃபோன் ஆன்சர் இருக்காது, ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அப்போக்க வந்து சில நேரம் கடைசியாக நான் ஞான ஃபவுண்டேஷன் கேம் செய்தேன்னா கடைசியாக மலேசியாவில் நடந்த ஒரு ஏசியன் சாம்பியன்ஷிப்பு போயிட்டு வந்துட்டு நான் ஜோதிச்சது நீங்கள் எனக்கு சர்வதேச போட்டி தேவையில்லைன்னு. ஏன்னு சொன்னால் நான் அது இன்னொரு ஸ்பான்சர்ஷிப் கேட்டிருந்தேன். நான் அதை வந்து முதல் ஃபோன் பண்ணி சொல்லிச்சிருந்தேன்னா உங்களுக்கான 100% நாங்கள் தாரோம், நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்கன்னு சொல்லிட்டு நானும் என்னட்ட இருந்த காசு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கடன் வாங்கி தெரிஞ்சாக்கள்கிட்ட வாங்கிட்டு நான் காம்படிஷனுக்கு ஃபுல்லாக வந்து நல்லா ரெடியாகி கொண்டிருந்தேன். அப்போ கடைசி போகிறக்கு 2 கிழமைக்கு முதல் இங்கே, அதாவது நான் கொழும்புல வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணுன்றேன். இங்கே வந்து அந்த அனுசரியாள்கிட்ட கேட்க அவர் போயிட்டு வாங்கன்ட்டு திருப்பி ஒரு 3 தரம் திருப்பி நான் கொழும்பு போகிறது, திருப்பி வாரது. அதுக்காக வந்து போய் சாப்பாடு நித்திரை மாறும், அதுக்கான பயிற்சிகள் இல்லாமல் அப்படி போய்க்கணும். 4ஆம் தரம் சொல்ல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நீங்கள் எவ்வளோ தூரம் ரொம்ப சொல்லுவீங்களோ தெரியாது. அப்போ எனக்கு அது சரியாக ஒரு கவலையாக போச்சுது, சரியாக மன உளைச்சலாக போயிடுச்சு. இதுக்கு பிறகு இந்த ஸ்பான்சர்ஷிப் தேவை தானான்னு எனக்கு பட் அவன் சொல்லிச்சுன்னா உங்களுக்கு ஏர் டிக்கெட் மட்டும் நாங்கள் செய்தாரம், வேறு ஒன்றும் செய்தறியலாண்டு. அப்போ நான் வந்து மற்றவற்றுக்குமே தயாராகில்லை. என்று சொன்னால் 100% எனக்கான ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் நான் இங்கே எல்லாத்தையும் தயாராகிட்டேன்.
ஒரு கிழமைக்கு முதல் நான் ஆரம்பித்து எனக்கான காசை சேர்க்கலாம்னு சொன்னால் அது முடியாத காரியம். அப்பேக்க திருப்பி ஓகே அவர் சொல்லிவிட்டா நீங்கள் என்ன ஏர் டிக்கெட் தாரோம், அதுக்கான கண்டக்ட் நம்பர் தாங்க, இங்கே போக போகிறீங்க, நான் புக் பண்ணி தாரோம் இந்த ரேட். அப்போ நான் திருப்பி வந்துட்டேன். பைக் எடுத்துன்னு வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. எந்த செல்ஃப் ரெஸ்பெக்டை யாரையும் யாரும் விளக்க விரும்ப மாட்டான் சொல்லிட்டு உங்களோட ஸ்பான்சர்ஷிப் எனக்கு தேவையில்லை, நான் நம்பிக்கை இருந்தால் செய்யுங்க. நான் இப்போ ஆல்ரெடி நான் 2 போட்டிக்கு போய் வந்திருக்கிறேன். அதை விட நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்க 100% செய்கிறேன்னு சொல்லி அந்த நம்பிக்கையில் நானும் வந்து எந்த ஒரு அனுசரணையாரையும் நான் அப்ரோச் பண்ண இல்லைன்னு. அப்போ வேணான்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு இப்போ இந்த கடன் வாங்கிட்டு நகை அடவை வச்சு போயிட்டு இங்கே வந்துட்டு முடிவெடுத்து இனி எனக்கு இல்லை, இனி இலங்கை லெவலில் செய்வோம், அங்கால வந்து செய்கிறக்கு எனக்கு தேவையில்லைன்னு. அப்பேக்கான் ஒரு அந்த போட்டிக்கு வந்து ஒரு ஒரு 2 கிழமையில் ஒரு கால் ஒன்று வந்துச்சு. நாங்கள் ஞான ஃபவுண்டேஷன்லேருந்து கதைக்கிறோம், நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் தொடர்பாக தேடிக்கொண்டிருக்கிறீங்கள் என்று சொல்லி. அப்பேக்க எதிர்பார்க்கல. இப்போ என்னென்ன தேவை, என்னென்ன இது இருக்குன்னு சொல்லி அப்பேக்க அந்த மூமெண்ட் இப்போயும் எனக்கு இது இருக்குது. நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கொண்டு ஜிம்மில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கொண்டேன்னா அப்பேக்க அந்த கால் வந்தது. அப்போ 2-3 ஞான ஃபவுண்டேஷனில் இருக்கிற ஹெச்ஆர் டீம்லேருந்து 2-3 பேருக்கு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான ஃபீல்டருக்காக கேட்டுச்சு, நம்ம என்னென்ன தேவைகள் இருக்குது, உங்களோட எதிர்காலத்தில் என்னென்ன போட்டிகள் இருக்குது, எப்படி தயாராவீங்க என்னன்ட்டு. ஓகே நான் இப்போந்து ஒரு 2 நாளில் வந்து ஓகே நாங்கள் செய்கிறவங்க தொடர்ச்சியாண்டு. அதுக்கப்புறம் தான் நான் காமன்வெல்த் சில்வர் பண்ணது, அதுக்கப்புறம் ஏஷியன் ப்ரவுன்ஸ், அது மாதிரி ஏசியன் பசிபிக் ஆஃப்ரிக்கன் சாம்பியன்ஷிப் சில்வர் கிடைச்ச. இப்போ என்ன டோட்டல் என்னுடைய லைஃப் ஸ்டைலும் சரி, என்னுடைய உணவு முறை, பயிற்சியாளர் எல்லாமே நான் ஒரு சர்வதேச தரத்தில் எடுத்துக்கொண்டேன். இடையே எனக்கு மென்டலி சப்போர்ட்டாக எந்த ஒரு பயம் இல்லை. எனக்கு பின்னால் ஞான ஃபவுண்டேஷன் இருக்குது, எங்கே போனாலும் அந்த ஒரு பேரை நான் பயப்படாமல் சொல்லிலும் பயப்படாமல் இல்லை, கர்வமாக சொல்ல முடியுமன்ற தன்மை வந்து ஏன்னு சொன்னால் நான் என் இலக்கு பெருசாக இருக்க எனக்கு பெரிய ஒரு அனுசரணையாக கிடச்சிருக்கணும். ஸோ அதையே நான் சர்வதேச ரீதியில் கொண்டே காட்டணும் என்ற ஒரு பெரிய ஒரு அவாவும் ஆசையும் இல்லை. ஏன்னு சொன்னால் இந்த ஃபீல்ட்லேருந்து நான் வெளியாட போகிறக்கு ரெடி, ஆல்மோஸ்ட் ரெடி, வெளியாக போயிட்டேன். நான் அப்பேக்க ஒரு மேஜிக் மாதிரி தான் இந்த லைஃப்பில் ஞானம் ஃபவுண்டேஷன் வந்தது. இந்த இடத்துல ஞானம் ஃபவுண்டேஷன் நிறுவனர் அலிராஜா சுபாஸ்கரன் மற்றும் கனகாம்பியை வாக்கும் மற்ற ஏனைய ஞானம் ஃபவுண்டேஷன் இருக்கிற அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் இந்த இடத்த தனிப்பட்ட ரீதியில் நன்றி கூற விரும்புகிறேன். சுபாஷ்கரன் சாரோட விஷன் பற்றி உங்களோட ஃபீலிங் என்ன? சுபாஷ் அண்ணா அப்படி விஷன்னு சொன்னால் இப்போ நிறைய பேர் எங்கள் சொசைட்டியில் வந்து இப்போ ஞானம் ஃபவுண்டேஷனும் சரி, சுபாஷ் அண்ணாவும் சரி, இங்கே அவள் செய்தது வந்து வெளியால் நிறைய பேர் தெரியாது, பட் வெளியால் சொல்லவும் இல்லை. இப்போ ஒரு விஷயத்தை நாங்கள் வெளியாலேருந்து பார்க்குறதுக்கு உள்ளுக்கேருந்து போய் பார்க்கலாம் எவ்வளவு பேர் அதால் நன்மை அடையினம், எவ்வளோ பேருக்கு அவை இந்த ஞானம் ஃபவுண்டேஷன் ஞான ஃபவுண்டேஷனால் எவ்வளோ பேர் பெனிஃபிட்ஸ் எடுத்துகிட்டுருக்குறாங்க, எதிர்காலத்தை கொண்டு போகிறக்கான ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்குன்னு சொல்லி உள்ளுக்க போய் பார்க்க எனக்கு தெரிஞ்சுது. அதால் வந்து இப்போ சுபாஷனோட விஷன் வந்து இப்போ எல்லாரையும் இப்போ அதாவது அவரும் ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வந்த ஒரு குடும்பம் மற்றபடியாக இப்போ எல்லாரையும் அவைகளுடைய இலக்கை நோக்கி பயணிக்கிறதுக்கு உதவி செய்கிறதுக்கு ஆவலாக இருக்கு. நான் கதைச்ச ஒரே ஒருக்கா சந்திச்சுக்க நான் அப்பேக்க நான் உணர்ந்து கொண்டது அதுதான். இப்போ சரியான ஒரு தேடலோடு சரியான ஒரு முயற்சியோடு இருந்து அவைக்கு உதவி செய்கிறதுக்கு சுபாஷன்னா தயாராக இருக்குதுன்றதை நான் உணர்ந்து கொண்டேன். இப்போது உங்களோட சக்ஸஸ்க்கு பிஹைண்ட் த சீன்ஸில் இருக்கக்கூடிய ஞானம் ஃபவுண்டேஷன் டீம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த சக்ஸஸுக்கு இப்போ பிஹைண்ட் த சீனில் இருக்கிற விஷயம் முதலாவது நம்பிக்கை. இப்போ நான் ஞானம் ஃபவுண்டேஷன் அத்லீட்னு சொல்கிறதுல பெரிய ஒரு பெருமை, பெரிய ஒரு கர்வம் எனக்கு. இப்போ நான் இந்த ஜாக்கெட்டை அதாவது ஞானம் ஃபவுண்டேஷன் லோகோ இருக்கிற அந்த ஜாக்கெட்டை போடைக்கும் எனக்கு பெருமிதம் ஒன்று இருக்கும். என்று சொன்னால் யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குது. இந்த லோகோவை நான் எல்லா இடத்தையும் அதாவது இப்போ இந்த திறமையால் எல்லா இடத்தையும் கொண்டு காட்டணும், இப்படி ஒரு ஃபவுண்டேஷனால் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அதை வெளியால் காட்டுறதுல எனக்கு பெரிய ஒரு பெருமை.
பெரிய ஒரு இது நம்பிக்கை தான். என்றைக்கும் பயப்படாமல் அங்கேயும் எந்த ஸ்டேஜுக்கும் போக முடியும். எந்த பெரிய ஆக்களையும் சரி, எந்த ஒரு பெரிய ஸ்டேஜுகளையும் சரி நான் பயப்படாமல் நிற்கக்கூடிய என்று சொன்னால் எந்த நெஞ்சில் வந்து ஞானம் ஃபவுண்டேஷன் லோகோ இருக்குங்க. எனக்கு அது ஒரு பெரிய ஒரு தென்பாயம், பெரிய ஒரு புத்துணர்ச்சியும் அது இருக்குது. ஃபவுண்டேஷன் சப்போர்ட் இல்லாட்டி இந்த லெவல் வர முடியும்னு நினச்சிருக்கீங்களா? ஞானம் ஃபவுண்டேஷனில் சப்போர்ட் இல்லாட்டி நான் 100க்கு 200 சொல்லுவேன். இத்தனைக்கு நான் ஒரு வேலைக்கு போயிருப்பேன். 1.5 வருஷமாக நான் ஞானம் ஃபவுண்டேஷன் சப்போர்ட் நான் இந்த விளையாட்டை செய்து கொண்டு இருக்கிறேன். கட்டாயம் இத்தனைக்கு ஒரு வேலைக்கு போய் ஒரு வருஷமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் ஒரு போட்டிக்கு தயாராகிறதுக்கு எனக்கு மாதம் வந்து 2.5 லட்சம் ரூபா தேவை. கோச்சுக்கு காசு கொடுக்குற, கோச்சின் காசு கட்டுறதா இருக்கணும் சரி, உணவுகள், இந்த ஜிம் ஃபீஸ், மற்ற என்னுடைய எல்லா தேவைகளுக்கும் கொழம்பில் படிக்கணும் எல்லாமே காசு தான். இப்போ அதால் வந்து மாதம் குறைஞ்சது 2.5 லட்சம் தேவைப்படும். அந்த இல்லாட்டி இத்தனைக்கு நான் இல்லை. பட் அப்படி ஒரு உதவி கிடைச்சபடியாக தான் நான் இத்தனைக்கு இலங்கையில் இப்போ மட்டும் யாரும் நான் தூக்கினது இல்லை. அதுக்கு காரணம் வந்து ஞான ஃபவுண்டேஷன்ட அனுசரணையில் கிடைச்ச அந்த வரப்பிரசாதங்கள், அதால் நான் எடுத்துக்கொண்ட ஒரு ஹை குவாலிட்டியான உணவாக இருக்கட்டும் சரி, உயர்தரமான பயிற்சியாக இருக்கட்டும் சரி, எந்த ஒரு பயமும் இல்லாமல், எந்த ஒரு எதிர்காலத்தினச்சு எந்த ஒரு கேள்விக்குறியும் இல்லாமல் நான் இந்த துறையில் போகிறதுக்கு ஞான ஃபவுண்டேஷனில் இதுதான். டெய்லி ட்ரைனிங்க்கு மோட்டிவேஷன் எப்படி கிடைக்குது? டெய்லி மோட்டிவேஷன் முதலாவது நான் இப்போ ரெண்டுக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும்னு சொன்னால், இப்போ எனக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து என்னை பார்த்து தான் இன்னொரு ஆளுக்கு போகும். இப்போ நான் அதை மிஸ்யூஸ் பண்ணினா அது இன்னொரு ஆளுக்கு செய்கிறதுக்கு யாருக்கும் மனசு வராது. ஸோ அது என்றைக்குமே என் மனசில் இருக்கும். எந்த ஒரு ப்ராக்டிஸ்லையும் நான் அதை மிஸ் பண்ணிடக்கூடாது என்று சொன்னால், இதுக்காகத்தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ காலம் இதுக்காகத்தான் இறங்கினேன். என்ன மாதம் வந்து கோச்சுக்கு நான் கட்டுறது 75,000 80,000 அது வந்து இலங்கையில் வந்து ஒரு 2 பேர்ட்டு சம்பளம் நான் கோச்சுக்கு மட்டும் கட்டுறது. ஸோ அதை ஒரு நாள் மிஸ் பண்ணாலும் அது எனக்கு பெரிய ஒரு பணம் இழப்பு. அதுண்ட வேல்யூ வந்து சரியான பெறுமதியானது. ஸோ அந்த இடத்துல ஒவ்வொரு முறையும் நான் ப்ராக்டிஸை பார்க்க எந்த சூழ்நிலையில் எங்கே நின்றாலும் எங்கே ட்ராவல் பண்ணாலும் நான் எந்த ஒரு பயிற்சியும் மிஸ் பண்ணதில்லை. மைண்ட் ஸ்ட்ரென்த் ஆர் மசில் ஸ்ட்ரென்த் எதுக்கு நீங்கள் ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? மைண்ட் ஸ்ட்ரென்த்தா மசில் ஸ்ட்ரென்த்தா? உண்மையில் நல்ல கேள்வி. உண்மையை சொல்ல போனால் மைண்ட் ஸ்ட்ரென்த் தான். ஏன்னு சொன்னால் எங்களை கட்டி இழுத்தோண்டு போகிறது வந்து மைண்ட் தான். மசில்ஸ் பின்னால் வரும். தொடர்ச்சியான பயிற்சியை செய்கிறதும் சரி, இப்போ ஏதாவது ஒரு ஃபெயிலியரை பார்த்தாலும் சரி, சில நேரம் இன்ஜுரி ஆகி இதெல்லாம் முடியாத நேரத்துலையும் சரி, மைண்ட் தான் எங்களை கட்டி இழுத்தோண்டு போகும். நான் முதலாவதான 51% மைண்டுக்கு கொடுப்பேன், 49% மசில்ஸுக்கு கொடுப்பேன். மைண்ட் தான். சக்ஸஸ் வரதுக்கு முன்னாடி ஃபெயிலியர் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? என்னை பொறுத்தவரை சக்ஸஸ் ஃபெயிலியர்ஸ்ன்றது ரிசல்ட்ஸ் தான். முதலாவது நான் இந்த துறையில் இருக்கிறது எனக்கு பெரிய சக்ஸஸ். நான் தொடர்ச்சி இப்போ ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்கிறேன், ஒரு விளையாட்டு வீரனாக இருக்கிறேன். அதே எனக்கு அது நான் ஆல்ரெடி நான் என் கனவு வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அது இந்த ரிசல்ட்ஸ் தான் அது சக்ஸஸாக இருக்கும், ஃபெயிலியர் இருக்கும். அதுக்கு இன்றைக்கு நான் அதை நினச்சி கவலைப்பட்டதில்லை. நான் போன போட்டியை விட இந்த போட்டி நான் கூட செய்திருக்கேன். அது செய்தால் எனக்கு ஓகேன்னு சொன்னால், என்னுடைய படிமுறை வளர்ச்சியாக இருந்தாலே அதை நான் காணுமேன்னு சொன்னால், நான் தடைப்பட்டு நிற்க இல்லை, கீழே போக இல்லை. அதோட நான் என்னுடைய எந்த வாழ்க்கைக்கு நான் ஆசைப்பட்டனோ அந்த வாழ்க்கை வாழ்கிறேன். வெற்றி தோல்வி எனக்கு இன்றைக்கு பயப்பட இல்லை, இன்றைக்கு அதை கவலைப்படவும் மாட்டேன், கவலைப்பட்டதில்லை. நான் தொடர்ச்சியாக நான் ஒரு திறமைசாலி இல்லை, நான் ஒரு கடுமையான பயிற்சியாளி. அதால் எந்த இலக்கையும் நான் அடைய முடியும் பயிற்சியாளி என்று நம்புகிறேன். ஜப்பானில் 307.5 kgs டெட்லிஃப்ட் பண்ணும்போது உங்களோட மைண்டில் என்ன தாட்ஸ் இருந்துச்சு? அந்த டைம் வந்து நான் 307.5 கிலோ தூக்காட்டி எனக்கு 2 மெடல் இல்லாமல் போகும். ஓவரால் சில்வர், மற்ற டெட்லிஃப்டில் சில்வர். சொன்னால் ஆனால் நான் முதல் வந்து காமன்வெல்த்தில் நான் அந்த 310 தூக்கியிருக்கேன். ஆனால் இந்த போட்டி ஜப்பானுக்கு போகிறதுக்கு 2 கிழமை தான் நான் டெங்கு காய்ச்சலால் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். ஆல்மோஸ்ட் நான் 9 கிலோ அந்த ஒரு 7 நாளுக்குள்ளே இழந்திருந்தேன். அதால் இப்போ இந்த முறை ஜப்பானில் நம்பின ஒரே ஒரு விஷயம் நான் மைண்டை தான். இப்போ எனக்குள்ள இருக்கிற அரக்கனை நான் கொண்டு வர வேணும் என்று தான் ஜோதிச்சேன்னு சொன்னால், உடம்பு எனக்கு எவ்வளவு தூரம் ஒத்துழைக்குமோன்னு தெரியாது, சந்தேகத்தில் போனது. நிறைய பேர் சொன்னது வந்து டாக்டரோட அட்வைஸ் வந்து நீங்கள் போக தேவையில்லை, ஈவன் ட்ராவல் பண்ணால் கூட உங்களை திருப்பி
வீக்கான அந்த வைரஸ் திருப்பி உங்களுக்கு வர்ற சான்ஸ் இருக்குது. நீங்கள் கடைசி ஒரு மாதம் ரெஸ்ட் எடுத்து ஜிம்முக்கு போகாமல். ஆனால் முடியாது. இதுக்காகத்தான் நான் ஒரு 6 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணேன். இதுக்காகத்தான் நான் எல்லாத்தையும் இழந்து நான் குடும்பம், வீட்டில் இருந்து சந்தோஷங்கள், நண்பர்கள் எல்லாத்தையும் மட்டும் தனியாக இருந்து. ஆனால் நான் எல்லா அட்வைஸும் ஓமெண்ட்டு கேட்டுட்டு பட் தெரியாமல் ஜப்பானை போயிட்டு தான் நிறைய பேருக்கு சொன்னேன். நான் ஜப்பானை வந்துட்டேன்னு சொன்னால் யாரையுமே விரும்பலை. ஏன்னா திருப்பி ஒரு காய்ச்சல் வந்து அது இன்னும் பாரதூரமான ஒரு இது கொண்டு அது புது இடம்னு சொன்னால் இன்னும் கஷ்டம் அதை இதன்றேன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த நேரத்தில் நான் போட்டியில் பங்கு பெற்றினா காணுமென்னு இருந்தது. பங்கு பெற்றதே பெரிய சந்தேகத்தில். ஆனால் கடைசி அந்த மூமெண்ட் டெட்லிஃப்ட் மூமெண்ட் வந்து எனக்கு இப்போயும் இருக்குது. இப்போ நான் வந்து எனக்கு பின்னுக்கு நியூசிலாண்டு ஒரு ஆள் தேர்டாக இருக்குது. அதுக்கு பின்னால் வந்து கொரியன் ஒரு ஆள். ஸோ நான் அந்த வெயிட்டை தூக்கினா தான் அந்த 2 பேரும் நான் முந்தி நான் 2ஆவதாக வர முடியும். அப்பேக்க பார வடிவாக பிடிச்சிட்டு ஏதோ ஒரு நம்பிக்கையில் ஃபுல் பண்ணேன்னு வந்துட்டுது. ஸோ அதுக்கப்புறம் ஜோதிச்சோம், ஓகே பார் வந்துட்டுது, நான் இப்போ செகண்ட். அந்த மூமெண்ட் உண்மையில் ஒரு சந்தோஷமாக. ஏன்னா எங்களோட ப்ரெஷர் அந்த நேரம் ப்ரெஷரை புஷ் பண்ணி செய்யக்க எங்களோட செல்ஃபை எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. உடம்பு இல்லாட்டியும் உண்ட மைண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லி அந்த இடத்துல அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான. 3 வேர்ட்ஸில் உங்களோட ஜேர்னியை டிஸ்கிரைப் பண்ணணும். only 3 வேர்ட்ஸ். மெய்வருத்த கூலி தந்தே தீரும். அதோட விளக்கம் சொன்னால் திருக்குறள் உண்டு, தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். எங்களோட தொடர்ச்சியான முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் கடவுள் கூட மாட்டேன்னு சொன்னாலும், ஆனால் நாங்கள் உழைக்கிற உழைப்புக்கு தானே நாங்கள் ஒரு ஈடுபாட்டோட செய்கிறோமே, அதுக்கு கட்டாயம் பலன் கிடைச்சே தீரும். இன்றைக்கும் நம்பிக்கையோட செய்தால் கட்டாயம் கிடைக்கும். இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற மெசேஜ் என்ன? நாங்கள் இப்போ எங்களோட யங்ஸ்டர்ஸ் பயப்படுற விஷயம் வந்து நான் அதில் தோத்துருவேன்ன்ற ஒரு பயம் இருக்குது. ஆனால் முதலாவது போக வேண்டிய இலக்கையும் பார்த்து அந்த ஒரு முயற்சி இருக்குது. பெரிய இலக்கு நான் இங்கே போவேனா, முதலாவது அதை நினச்சி அன்றைக்கும் பயப்பட தேவையில்லை. நாங்கள் முதல் கட்டம் அதை ஆரம்பித்தாலே ஓகே, ஆரம்பிக்கிறதே வெற்றி தான். அதால் இப்போ எங்களுக்கு என்ன ஒரு ஒரு எங்கள்கிட்ட ஒரு மோட்டர் பைக் யூனிஸ் வந்து மோட்டர் பைக் கொண்டு நாங்கள் இந்த நாடு ஃபுல்லாக சுற்றுறோம் தானே. அந்த மோட்டர் பைக்கின்ற வெளிச்சம் வந்து இந்த நாட்டில் முடிவானு தெரியுதா இல்லை தானே. அதே மாதிரி எங்கள்கிட்ட ஒரு விளக்கு இருந்தால் காணும். அந்த வெளிச்சம் வந்து எங்களை ஒரு படி முன்னே கொண்டு போனால் அடுத்த கொஞ்சம் முன்னே போனால் அதை கொஞ்சம் முன்னே போகும். இப்போ நீங்கள் போக வேண்டிய இலக்கை நினச்சி அன்றைக்கும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் ஆரம்பிங்க. நிறைய பேர் யோசிச்சுட்டு சில பேர் திறமையாண்டு பயப்படுறாரு. 2 மனசோட இருக்குது, இது நான் ஆரம்பிப்புமா இல்லையாண்டு. இதே மாதிரி தான் நானும் ஒரு காலத்தில் 26 வயசில் வேலைக்கு விடையக்க எல்லா நண்பர்களும் வந்து அடுத்த கட்ட வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, ப்ரமோஷன் போய்க்க நான் வந்து வேலையை விட்டு போய்க்க நிறைய பேர் சொன்னது இது வீண் வேலை, இந்த வயசில் இந்த வயசில் இது வந்து நீ முடிஞ்சுது, நீ படிப்பு முடிச்சுட்டு வேணுமெண்டா விளையாட்டை செய்யலாம், ஒரு ஸ்டார்ட் அப் எதை நான் செய்யலாம். ஆனால் இனி வந்து நீ செய்கிற வந்து காலம் போயிட்டுது, காலம் அன்றைக்கும் போக இல்லை, காலம் உங்களோட கையிலான் இருக்குது. இன்றைக்கு நீங்கள் எலும்பி பறக்க வலிக்கிட்டாலும் அடையிறக்கு பெரிய தூரம் இருக்குது, பெரிய இலக்குகள் இருக்குது, பெரிய வெற்றிகள் காத்திருக்குது. நம்பிக்கையோட முதலடி எடுத்து வையுங்க, தண்டபாடில் மிச்சம் எல்லாம் நடக்கும். ஃப்யூச்சரில் உங்களோட கோல்ஸ் ஜஸ்ட் மெடல்ஸாவா இல்லை மென்டரான ரோல் அந்த மாதிரியா? மெடலா மென்டரா? இப்போ நான் ஜோதிச்சது வந்து 2யும் சேர்த்து செய்கிறேன்னு சொன்னால் எனக்கு போதுமான அனுபவம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதை பகிர்ந்து கொள்றதுக்கு சரியான காலம் வந்திருக்குமென்னு வந்திருக்கேன். இப்போ மெடல் அண்டர் ரீதியில் பார்க்க போனால் நான் இப்போ அடுத்த 2025ஆம் ஆண்டு பொதுநல விளையாட்டு போட்டி வந்து கனடாவில் நடக்க போகுது. அதுக்கு நான் தயாராக, ஏன்னா போன முறை நான் சில்வர் 2ஆவதாக வந்தேன். இந்த முறை 830 கிலோ தான் ஃபஸ்ட்டாக இருந்தது. நான் இப்போ அந்த கிலோவை விட கூட தூக்கக்கூடிய நிலையில் இருக்கிறேன். அதால் வந்து நான் ஒரு காமன்வெல்த்தில் கோல்டும் அதோட ரெக்கார்டு மினிமம் ஒரு ரெக்கார்டையும் ஒன்றையாவது பிரேக் பண்ணணுமென்று தான் பிளான் பண்ணியிருக்கேன் மெடல் ரீதியாக. அதோட இப்போ இனி வந்து எந்த சூழலில் இருக்கிற ஆக்களுக்கு எனக்கு கிடைச்ச அறிவு, எனக்கு கிடைச்ச அனுபவங்களை பகிர்வதற்கு நானும் தயாராக இருக்கேன்னு சொன்னால் இந்த இயற்கை இந்த சூழலில் இருந்து நான் பெற்றுக்கொண்டதை என் எதிர்காலத்துக்கு கொடுக்கணும். அந்த இடத்துல நான் ஆக்களை வளர்க்குறதுக்கும் தயாராக இருக்கிறேன். யார் வந்து இப்போ ஒரு பேஷனிட்டோட பெரிய ஒரு கோலோட போராடுற குணத்தோட வந்தால் கட்டாயம் நான் உதவி செய்கிறதுக்கும் ரெடியாக இருக்குது. ஃபேமிலி சப்போர்ட் பற்றி பேசுங்க. ஃபேமிலி வந்து பெரிய ஒரு இம்பேக்ட். ஏன்னா யாரும் வந்து ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் வரையில் அது ஃபினான்ஷியலாக மட்டும் இல்லை, மென்டலி ஆகிடுன்னு சொன்னால் என் அப்பா வந்து ஒரு நடக்க முடியாத ஒரு ஆக்சிடெண்ட்டில் 3 வருஷம் மேலே காலில்லாக போயிட்டு வீட்டில்
அப்போ அப்பாவுக்கு இயலாதோ சரி அம்மாவுக்கு இயலாதுண்டா கூட எனக்கு சொல்ல மாட்டாங்களா அவங்க அப்பாவுக்கு இயலாமல் வந்துட்டு அப்பா காய்ச்சல் இல்லை அப்பா கட்டிலால் விழுந்துட்டார் அம்மா வாஷ்ரூம் போய்க்க விழுந்துட்டா அம்மா காய்ச்சல் அம்மா சில ஆஹ், அடிபட்டு மண்டை உடஞ்சிருந்தா கூட எனக்கு சொல்ல மாட்டாங்க என்ன சொன்னால் சொன்னால் அது என்னை பாதிக்குமென்று சொல்லி பெரிய ஒரு புரிந்துணர்வுன்னு சொன்னால் கட்டாயம் நான் இப்போ வீட்டை இயலாட்டி நான் யோசிப்பேன் சரிங்க ஏன் உலகத்துக்கு நான் சுயநலமாக இருக்கணும்னான்ற ஒரு கேள்வி எனக்கு இடக்காண்டு வந்துடும் என்னத்துக்கு உன்னுடைய ஆசைக்காக மற்றவைய கஷ்டப்படுத்துறியான்னு சொல்லி ஆனால் இப்போ பொருளாதாரத்தை தாண்டி மென்டலி என்ற குடும்பம் பெரிய ஒரு சப்போர்ட் இதில் எனக்கு நான் நன்றி சொல்லணும் என்ற குடும்பத்தில் எல்லாரும். ஸ்மால் டவுன் கிட்ஸ் கிட்ட ஒரு மோட்டிவேட்டிங் லைன் சொல்லுங்கள், லைக் உங்களோட யங்கர் வெர்ஷன் கிட்ட பேசுகிற மாதிரி. என்னுடைய ஜங்க வேர்ஷனுக்கு நான் சொல்கிறதுன்னா கொஞ்சம் பொறுமையாரு, கோவப்படாத, எதிர்காலத்தை நினச்சி பயப்படாமல் எந்த துறையை இந்த துறையில் எந்த துறையை தேர்வு செய்தாலும் அந்த பயம் இல்லாமல் வேலை செய் கட்டாயம் வெற்றி கிடைக்கும். அன்றைக்கும் நம்பிக்கையை விட்டுற சில நேரம் விட்டுட்டு போமா 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 போமான்ற கேள்வி அடிக்கடி ஒரு 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் வந்தோன்னு இருக்கும். அந்த கேள்விக்கே இடம் இல்லை. நம்பிக்கையோடு செய்யும் எதிர்காலம் வந்து கட்டாயம் பிரகாசமாக இருக்கும். 5 years later, where do we see Pushandan? Gold medal, coach or something else? கோல்ட் மெடல் வித் கோச் என்ன சொன்னால் கட்டாயம் சொல்லப்போட இதனை காணாது இது என்ற அவாவோ என்ற ஆசையும் இது இல்லை. இது வந்து என்னுடைய ஆரம்பம் தான். நான் எங்களோட சமூகத்தில் என்ற சூழலில் சொல்ல போகிறத ஓகே நீ ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிட்டேன் இல்லை, இதுதான் என்ற ஸ்டார்டிங். இப்போ என்ன சர்வதேச போட்டியாளர் தெரியுது, நான் வர்றேன்டா தெரியுது, நான் எவ்வளோ தூக்குறேன்ட்டு முதலே பார்த்துருக்காங்க, என் ப்ரீவியஸ் எவ்வளவு என் பெர்ஃபார்மன்ஸை செக் பண்ணுறாங்க, அது எனக்கு நல்லா இருக்குது. அது உண்மையிட்ட கோச் வந்து அது வந்து அவன்கிட்ட காம்படிஷன் இன்னொரு காம்படிஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஓகே என்ன ரியலைஸ் பண்ணுறானுங்க என்ன அங்கீகரிச்சிருக்குன்ற பெரிய சந்தோஷம். எப்போ நான் ட்ரக்கில் வந்திருக்கிறேன், இனித்தான் நான் ஓட போகிறேன். இன்னும் இந்த பயிற்சியை கூட்டிகிட்டு ஒரு மெடலோட எதிர்காலத்தில் கோச் ஆயும் நான் செய்வேன். நீங்கள் சுபாஷ்கரன் சார் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா என்ன கேட்பீங்க? ஒரு கேள்வி இல்லை 2 கேள்வி இருக்குது. நான் இந்த துறையிலேருந்து ஓய்வு பெறும் மட்டும் ஞானம் ஃபவுண்டேஷன் அத்லீட்டாக அந்த கர்வத்தோடு நான் இந்த துறையிலேருந்து ரிட்டையர் ஆகணும், இந்த துறையிலேருந்து நான் போகணும் என்ற ஆசை. அதுக்கு கிடைக்குமா அந்த ஆசையை? என்ன சொன்னால் ஞானம் ஃபவுண்டேஷன் அத்லீட்னா எல்லாருக்கும் தெரியும். நான் பெருமையாக சொல்கிறது நான் ஸ்ரீலங்கன் அத்லீட்ன்றதை விட ஞானம் ஃபவுண்டேஷன் அத்லீட்ன்றத பெரிய ஒரு கர்வம் இருக்குது. அந்த கர்வம் எனக்கு தொடர்ச்சியாக கிடைக்குமா என்ற ஒரு கேள்வி. மற்றது வந்து நீங்கள் உடைஞ்சு போகிறது பெரிய பெரிய ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கீங்க, மென்டலி நிறைய பிரச்சனை வந்திருக்கும், ஃபினான்ஷியலாக வந்திருக்கும். அப்போக்க என்ன யோசிப்பீங்க, எவ்வளவு வீழ்த்துறக்கு பெரிய பெரிய சூழ்ச்சிகள் நடக்கும், பெரிய பெரிய துரோகங்கள் நடக்கும். அப்போக்கெல்லாம் என்ன ஒரு நம்பிக்கையில் அடுத்த ஸ்டெப்பை வைக்கிறீங்க, உடைஞ்சு போகிற நிலையில் எப்படி மேலே வாரீங்க, எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறீங்கன்ட்டு நான் உங்களை பார்க்க ஆசைப்பட்டேன். அந்த ஒரு என்ன சொன்னால் தெரிஞ்சு பெரிய பெரிய லஸ்ட்டில் வந்தாலும் எல்லோரும் சொல்கிற மீடியாக்களை பார்க்க ஆல்மோஸ்ட் லைக்கா இஸ் டவுன், லைக்கா இஸ் கோன். பட் எப்பயுமே அந்த நம்பிக்கையை விடாமல் தொடர்ச்சியாக எவ்வளவு ஃபெயிலியர்ஸ் பார்த்தாலும், ஈவன் சக்ஸஸ் பார்த்தா கூட அதை பெருசாக காட்டிக்கொள்ளாமல், ஃபெயிலியர்ஸ் பார்த்தா கூட அதை பெருசாக எடுத்துக்கொள்ளாமல் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு கொள்ளணும். உங்கள் லைஃப்பை மூவியாக எடுத்தா டைட்டில் என்ன வைப்பீங்க அண்ட் வை? என்னுடைய வாழ்க்கையை படமாக எடுத்தால் வைக்கிற தலைப்பு இரும்பை நேசிக்கும் இளைஞன் என்று வைக்கலாம்ண்டு இப்போ வைக்கலாம்னு யோசிச்சேன்னு சொன்னால் நான் ஜிம்மில் இருக்கிற நேரம் வந்து எனக்கு ஒரு கனவுலம் மாதிரி இருக்கும். ஏன்னா அங்கே நான் எவ்வளவு 4-5 மணித்தேலம் இருந்தாலும் எனக்கு தெரியாது. அதோட எனக்கு என்ன பிரச்சனை, என்ன மன கஷ்டம், என்ன ஒரு கவலைகள் இருந்தாலும் நான் ஜிம்முக்கு போய் அந்த இரும்பு வெயிட்ஸுகளை நான் எடுத்தேன்னு சொன்னால் எனக்கு இருக்க எல்லா கவலையும் போயிடும். அது பிறகு ஒரு புது மனுஷனாக மாறிடுவேன். அதுக்கு பிறகு நான் முடிச்சுட்டு வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி பெரிய ஒரு தென்பாக இருக்கும். அப்போ என்னுடைய வாழ்க்கை பயணத்துக்கு ஒரு பேர் வச்சா இரும்பை நேசிக்கும் இளைஞன் வைக்கலாம்.